ஏறாவூர் மதுபான சாலை, இதுல இருந்து ஏறாவூருங்கிற பேரை தூக்கணும். இதுதான் இன்றைக்கு எல்லார வாயிலையும் அடிபடுற பேச்சு இருக்கு. ஏறாவூர்ல மதுபான சாலை இருக்குங்கிறது உண்மையிலே எனக்கு இப்பதான் தெரியும். தண்ணி ஊத்தின ஈரம் இன்னும் காயல் என்ற மாதிரி இனவாதம் வேணாம் அப்படின்னு சொல்லி பேசின வீடியோ இன்னும் நிறைய பேர் போய் சேராம இருக்கிற நேரத்துல எங்கடான் இருப்பாங்க போல இருக்கு இந்த எல்லாரையும் குழப்பிட்டு குளிர்காயறதுக்கு. இந்த ஊர் பெயர் பிரச்சனையை வச்சுக்கிட்டு இதுலயும் இனம் முஸ்லிம் இந்து ஊரு அப்படின்னு சொல்லி குழப்பி யாரோ இதுல லாபம் பார்க்கறாங்க. மக்களே ரொம்ப அவதானமா இருங்க. இந்த மாதிரி ஆக்கள்ற ஆசைகளுக்கு நாம சம்பளாகிடக்கூடாது. ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்கணும். இந்த இடத்துல ஊர்ற பெயரை அந்த போட்ல இருந்து மாத்துறது முக்கியமா, மதுபான சாலையை அங்க இருந்து தூக்குறது முக்கியமானு சொல்லி ஏறாவூருங்கிற பெயர் மாத்துற விஷயத்துல ஒன்னா நிக்கிற மக்கள் அதே மாதிரி ஒன்னா நின்று மதுபான சாலையை அங்கிருந்து தூக்கிட்டா நிறைய குடும்பங்கள் நிம்மதியா இருக்கும். எந்த மதமா இருந்தாலும் ஒரு சமூகத்தை, ஒரு தனி மனுஷனை, ஒரு குடும்பத்தை சீரழிக்கிற எந்த விஷயத்துக்குமே அனுமதி வழங்காது. இந்த மதுபானத்தால மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு சீரழிஞ்சிட்டு இருக்கு, எத்தனை பேர் வாழ்க்கை இன்றைக்கு நடு ரோட்ல நிற்கு. நான் இப்படி பேசுறதால மதுபான அந்த பிசினஸ் செய்யக்கூடியவங்களுக்கு சில நேரம் இந்த வீடியோ பார்த்தா கோபத்தை ஏற்படுத்தலாம். மக்கள் போய் வாங்குறதால தான் அவங்களும் விற்கிறாங்க. மக்கள் வாங்குறதெல்லாம் விட்டுட்டா அவங்க அதை விட்டுட்டு வேறு பிசினஸ் செய்ய போயிடுவாங்க. ட்ரக்ஸ் ஃப்ரீ சொசைட்டி என்று பேசக்கூடிய நாம இதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய வெத்தில, புகையில, சிகரெட், மதுபானம் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நாம யாருமே ஆதரவு கொடுக்க கூடாது. அரசாங்கமும் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டின்னு சொல்லி அங்கங்க அரெஸ்ட்களை செஞ்சுட்டு இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அடிப்படையெல்லாம் மொத்தமாவே துடைச்சு எறிஞ்சிட்டா அதை போல பெரிய விஷயமே இல்லை. ஆனா அது அவ்வளவு ஈஸியா நடந்துருமான்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாட்டோட பெரிய வருமானமா இருக்கிறது அதுதான். அது அவ்வளவு ஈஸியா நடக்க போறது இல்லை. எது எப்படி இருந்தாலும் அந்த ஊர்ல இருந்து மதுபான சாலையை தூக்குற விஷயமா எல்லாருமே சேர்ந்து வேலை செஞ்சா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களும் நிம்மதியாக இருக்குமங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.